வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கை யாத்ரீகர்களின் எண்ணிக்கை 450 அதிகரிப்பு. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட சேவை இன்று. சென்னை விமான நிலையத்தின் நடவடிக்கைகள் இன்று முழு அளவில் மீள ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகளுக்கு எமது அவதானம். ரயில் போக்குவரத்து சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் புதுடெல்லியில் இருந்து சென்னைக்கு செல்ல முடியாமல் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கை யாத்ரீகர்களின் எண்ணிக்கை 450 அதிகரித்துள்ளது. அவர்களில் புதுடெல்லியில் உள்ள இலங்கை ஓய்வு மண்டபத்தில் 350 யாத்ரீகர்கள் தங்கியுள்ளனர். குறித்த ஓய்வு மண்டபத்தில் போதிய இடவசதியின்மையினால் இலங்கை யாத்ரீகர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மண்டபத்தின் உரிமையாளர் மொரபல் பொக்குனே தம்மாலங்கார தேரர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய விமான சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டமை காரணமாக அனைத்து யாத்ரீகர்களும் புதுடெல்லியில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதை அடுத்து அனைத்து யாத்ரீகர்களும் இலங்கை ஓய்வு மண்டபத்திற்கு சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் குறித்த ஓய்வு மண்டபத்தில் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 250 பேரை தங்க வைக்க முடியும் எனவும் ஓய்வு மண்டபத்தின் உரிமையாளர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக இந்தியாவில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள யாத்ரீகர்களை நாட்டிற்கு அழைத்து செல்ல துரித நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு இலங்கை அரசிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிக குளிர் மற்றும் போதிய வசதிகள் இன்மையால் தாம் அவதியுறுவதாகவும் புதுடெல்லியில் நெருக்கடியாகியுள்ள இலங்கை யாத்ரீகர்கள் கூறுகின்றனர். தமக்கு விரைவில் தீர்வொன்றை வழங்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரிகளிடம் வேண்டி நிற்கின்றனர். இது தொடர்பில் இந்தியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. புதுடெல்லியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள யாத்ரீகர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் எஸ்.எல். வீரகோன் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இலங்கை விமான சேவை நிறுவனம் புத்த சாசன மற்றும் பௌத்த மத அலுவல்கள் அமைச்சுடன் இணைந்து இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையர்கள் 107 பேரை தம்பதிவ யாத்திரைக்கு அழைத்து சென்று புத்தகயாவில் இடைநடுவில் கைவிட்ட முகவர் கொழும்பு ஊழல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி பகுதியில் தம்பதிவ யாத்திரை முகவராக செயற்பட்டவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கல்கமு பகுதியில் 107 பேரை தம்பதிவ யாத்திரைக்காக கடந்த 17ஆம் தேதி அழைத்து சென்றுள்ளார். இதன்போது யாத்திரையை தொடர்வதாயின் தங்களிடம் இருக்கும் பணத்தினை வழங்குமாறு யாத்ரீகர்களிடம் அவர் கேட்டுள்ளார். இதன் பின்னர் 107 இலங்கையர்களும் இடைநடுவில் கைவிடப்பட்டு 12 நாட்களின் பின்னர் நேற்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். தமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் கருநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கு விசேட சேவை ஆட்பதிவு திணைக்களத்தில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான விசேட சேவை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார குறிப்பிட்டுள்ளார். இன்று முன்னெடுக்கப்பட உள்ள விசேட சேவையில் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆட்பதிவு திணைக்களத்திற்கு மாணவர்கள் சமூகமளிக்க வேண்டியதில்லை எனவும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். மாணவர்களின் பெற்றோர்களால் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஆட்பதிவு திணைக்களத்தில் இன்று நடைபெறவுள்ள விசேட சேவையில் பெற்றோர்களால் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியாத மாணவர்கள் தமது நம்பிக்கை வாய்ந்த ஒருவரினூடாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். எனினும் குறித்த நபர் தொடர்பில் கிராம சேவை அதிகாரி முன்னிலையில் மாணவரால் கையொப்பமிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட கடிதமும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார மேலும் சுட்டிக்காட்டினார். பாடசாலை சீருடை வழங்குவதில் சுமார் 500 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை சீருடைகள் விநியோகிப்பதில் ஆரம்பத்தில் இருந்து மோசடி இடம்பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார். இதனை சில வர்த்தகர்கள் மோசடியாக முன்னெடுத்துள்ளனர்.
இவற்றை இல்லாது செய்யும் நோக்கில் வவுச்சர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் பாடசாலை விடுமுறைக்கு முன்னர் பெற்றோர் மாணவர்களின் தேர்ச்சி அறிக்கையினை பெற்றுக் கொள்வதற்கு வரும் சந்தர்ப்பத்தில் வவுச்சர்களை வழங்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை அருகம்பை கடலில் மீன்பிடி படகொன்று விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 3 பேருடன் நேற்று அதிகாலை கடலுக்கு சென்ற படகொன்று விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் காணாமற் போயிருந்ததாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிட்டார். குறித்த படகில் இருந்த ஏனைய 2 மீனவர்களும் மீட்கப்பட்டு கல்முனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலில் மூழ்கி காணாமற் போனவரின் சடலம் நேற்று மாலை பொத்துவில் கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது. கரையொதுங்கிய சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக அக்கரைப்பற்று வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹட்டன் கினிகத்தேன பகுதியில் கார் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ரஜஜீருவ பகுதியில் நேற்று பிற்பகல் கார் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியூடான போக்குவரத்து சில நிமிடங்கள் தடைப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் கினிகத்தேன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு மாகாண முதலமைச்சர்கள் தீர்மானித்துள்ளனர். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நண்பகல் 12 மணிக்கு இந்த கலந்துரையாடல் நடைபெற உள்ளதாக மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க தெரிவித்தார். இந்த சந்திப்பில் அனைத்து முதலமைச்சர்களும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாகாண விடயதானங்களுக்கு முரணான வகையில் ஒதுக்கீடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய மாகாண முதலமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் முகமாக நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மகளிர் அரண் திட்டம் இன்று கிழக்கிழங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண தலைநகர் திருகோணமலை மாவட்டத்தில் இன்று காலை 9 மணிக்கு இன்றைய நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் கிறிஸ்டினா ரட்னம். வணக்கம் கிறிஸ்டினா. மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிறுசுவினால் ஆரம்பிக்கப்பட்ட சமூக பணியின் 5வது நாள் இன்றைய தினம் இந்த விழிப்புணர்வு திட்டம் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்தில் காலை 9 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்வுகளிலும் நாங்கள் பெண்கள் சமூகத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள், அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடவும், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாரதிதாசனின் கனவை மெய்ப்பிப்பதற்கு பெண்கள் புறப்பட்டுவிட்டனர். எனினும் சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளோ ஏராளம். ஆகவே இந்த பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு, அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு MTV MBC ஊடக நிறுவனம் களமமைத்துக் கொடுத்திருக்கின்றது. மகளிருக்கான இந்த விழிப்புணர்வு திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதுடன் இன்றைய தினம் திருகோணமலையில் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே திருகோணமலையில் உள்ள மகளிர் அமைப்புகள், இளைஞர் சபைகள் மன்றம் அனைத்து பெண்களையும் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு உங்களால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை நாம் ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக திருகோணமலையிலிருந்து கிறிஸ்டினா ரத்னம். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.